காலங்காத்தில் வண்டி எடுத்து எங்கே போகிறேன் பார்க்குறீங்களா? லீவுங்க. நல்லா போய்ட்டு ஒரு கறி எடுத்து 1 கிலோ நல்லா சமைச்சு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். நானே தான் சமைக்க போகிறேன். போயிட்டானே ஒரு கிலோ கறி 1.25 கிலோ வாங்கிட்டேங்க. 1 கிலோ தோலெல்லாம் உரிச்சா வந்துடும். ஆனால் தோல் எடுத்துருங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பிராய்லர் கோழி தோல் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்களா, ஸோ அதனால் தோலை மட்டும் எடுத்துட்டேன். மீதி பீஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் கொடுங்க, இன்னொரு லெக் வந்து பீஸ் போட்டுருங்க, ஒன்று போதும். ஏன்னா வந்து இந்த ஒத்த படம்பாங்கள்ல, சத்தியமெல்லாம் மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிடாதீங்க. ஒரு கட் பண்ணி அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 மாவீரலும் வாங்கிட்டேன். எங்கள் வீட்டில் கல்லீரல் சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். சரி மாவீரல் மட்டும் 2 வாங்கிட்டேங்க. அங்கேருந்து கிளம்பி போய் பார்த்தா நாட்டுக்கோழிலாம் என்ன வாங்குன்னு குதிக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் பச்சரிசியில் பொங்கல் சாதம் செஞ்சு உங்களை நாட்டுக்கோழி தோலை உரித்து பீஸ் போட்டு நான் சாப்பிடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் கிளம்பி போகலான்னு யோசிக்கும் போது, ஆமாம் மத்தியானத்துக்கு சமைக்க போகிறோம், சரி காலையில் என்ன சாப்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு பொனாம்பேட்டையில் விஜயா ஹோட்டல்னு இருக்குங்க, அங்கே போய்ட்டு சுட சுட ஒரு 4 புரோட்டா வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு வேளையாக போய் சேர்ந்துட்டேன். வண்டி எடுத்து போய் பார்த்தா டிஃபன் கடைன்னு போட்டிருக்கு, சரி டிஃபன் ரெடின்னு போட்டிருக்கு. அப்படியே பார்த்தா அது நல்லா கல் சுட சுடன்னு கொதிக்குது. ஒரு 4 புரோட்டா நல்லா போட்டு கொடுத்தாங்க. அங்கேருந்து அதை பார்சல் கட்டிட்டு அங்கேருந்து அடுத்தது என்ன பிளான்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் சமைக்க வேண்டிய ஐட்டம்லாம் வீட்டில் ரெடியாக இருக்குது. சரி போகிறோம், குளிக்கிறோம். ஒரு இதாக குளித்து முடிச்சுட்டு நல்லா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டில் லைன் போட்ட ஷர்ட் ஒன்று எடுத்துட்டேன். நம்ம கலருக்கு மேட்சாக இருக்க மாதிரி ப்ளூ கலரில். அடுத்து என்னங்க, பூண்டு எடுத்துட்டேன். கத்தி வச்சு தேய்ச்சி உரிக்க முடியாது. முதல்ல கையில் இப்படி நசுக்கினா பல் தனித்தனியாக வந்துடும். அந்த தனித்தனியாக வந்த பல்லை தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு கத்தியை வச்சு பண்ணுங்கள். இந்த நகத்தில் வச்சுலாம் நீங்கள் பூண்டை உளிச்சிங்கன்னா நகத்துக்குள்ளே அந்த பூண்டு வந்து குத்திச்சுன்னா ரத்தம் வரும். அந்த பூண்டில் இருக்க அந்த ஆசிடு எரியும், நகம் எரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், கத்தியை யூஸ் பண்ணியே பூண்டை ஒவ்வொரு பல்லாக விழுங்க. பெரிய பல்லாக எடுத்துங்க, கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. இந்த பூண்டு உளிக்கிறது தாங்க இருக்கிற பெரிய கஷ்டமே. இந்த பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், கறி சமைக்கிறது கூட ஒரு மேட்ரு இல்லை, இதெல்லாம் உரித்து சமைக்கிறது தான். தயவுசெய்து இந்த பேஸ்ட்டெல்லாம் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி உரிச்சே சமைங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயங்க, நீங்கள் என்ன தான் பெரிய வெங்காயத்தில் நீங்கள் சமைச்சால் டேஸ்ட்டு வர்றதை விட சின்ன வெங்காயத்தில் கறி குழம்பு சமைக்கிற டேஸ்ட்டு எதுலேயுமே வராதுங்க. சின்ன வெங்காயத்தில் சமைங்க, அது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். இந்த உளிக்க ஒன்றுமே இருக்காதும்பாங்களா சின்ன வெங்காயம், அது பெரிய வெங்காயம் தான், அது சின்ன வெங்காயம் கிடையாது. நல்லா சின்ன வெங்காயத்தை சமைச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த இஞ்சி தான் இந்த கறியில் இருக்க அந்த கவுச்ச ஸ்மெல்லை எடுக்கிறது. அதனால் நான் வாங்கின இந்த 1 கிலோ கறிக்கு இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி நல்லது தான், அது ஜீரண சக்தியுமே கொடுக்கும். அதனால் இஞ்சி நல்லாவே எடுத்துக்குங்க. அப்புறம் என்னங்க, மிக்சியில் வந்து இந்த பூண்டு பல் உரித்து வச்சது எல்லாத்தையும் உள்ளே போட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இது பாருங்க, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கங்க, அதுவுமே நல்லது தான். சில பேர் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க. நான் சும்மா ஒரு 5 பச்சை மிளகா சின்னதாக போடலான்னு அது மேலே காமை விட்டு கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு எடுத்துட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சில பேர் வரமிளகாவெல்லாம் இந்த மசாலா கலப்பாங்க, அப்படி போடாதீங்க. ஒன்று வரமிளகா வந்து பவுடராக போடுங்க, இல்லை அரைச்சி போடுங்க. நான் ஸ்பெஷலாக இந்த பாதாம் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 4 பாதாம் எடுத்துக்கிட்டேங்க. நான் இது தனியாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மசாலா. ஒரு 4 பாதாம் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரியாணி இலை இருக்குது தெரியுமா, அந்த பிரியாணி இலை 2 இதாக சின்னதாக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சோம்பு எடுத்துக்கிட்டேன். சோம்பு வந்து கம்மியாக போடுங்க, ஏன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்னதாக சோம்பு போட்டுக்குங்க, அவ்வளோதாங்க. மிக்ஸியை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன், இந்த கறி மசாலா தூள், அப்புறம் மஞ்சத்தூள் சின்னதாக, அப்புறம் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் ரெடி பண்ண ஒரு மசாலா, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியை பார்த்தா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி இருங்கடி உங்களை அரைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. எடுத்து பார்த்தா என்ன கலரில், மஞ்சள் கலரில் இருக்குது. இல்லை மஞ்சள் கலர் டேஸ்ட்டாக தான் இருக்கும், சமைச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கறியை கழுவிக்கலான்னு சொல்லிட்டு கறியை வந்து கவர்லேருந்து குண்டால் போட்டேன். நல்லா தண்ணியில் ஊற்றி தயவு செஞ்சு கழுவுங்க. உங்களை வந்து கறியை வந்து புழிஞ்சு துவைக்க சொல்லலை, அதனால் கறியை கழுவ தான் சொன்னது. இதை துணி துவைக்கலாம்னு நினச்சிட்டு கறியை இப்போ நல்லா புழிஞ்செல்லாம் எடுத்திங்கன்னா அப்புறம் கறி இருக்க சத்தெல்லாம் போயிடும். ஈரலை பார்த்தோன்னே சிரிப்பு பொங்குது எனக்கு, ஈரல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லெக் பீஸ் ஒன்று தனியாக வாங்கல, அதையும் எடுத்தாச்சு. நல்லா கறியை கழுவுணுங்க, தயவு செஞ்சு துவைக்காதீங்க கறியை ஏதோ துணி துவைக்கிற மாதிரி. அப்படியே கழுவிட்டு 2 அலாசுறீங்களா, அப்படியே தண்ணி எஞ்சிட்டு தனியாக ஒரு குண்டால் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து களியை கழுவுறாங்கிற பேரில் துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 2 அலாசல் போதும். நீங்கள் மீனுக்கு தான் அந்த உப்பு கல்லுப்புலாம் போட்டு பண்ண சொல்லுவாங்க, சிக்கனுக்கெலாம் அப்படி தேவையில்லை. நீங்கள் 2 அலாசினாலே போதும், அதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் நான் அரைச்சி வச்சு இந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா மிக்சியில், அது இது எடுத்துட்டேன். ஈரலை தனியாக சுட்டு சாப்பிட்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மசாலாவோட இந்த கறியை கலந்து ஒரு கலவை பண்ணலான்னு இருக்கேன். அந்த கலவை எப்படி வருதுன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். மிக்சியில் ஒரு துளி இல்லாமல் எல்லா மசாலையும் எடுத்துட்டேங்க. நல்லா போட்டு பெரட்டி அது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேங்க. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டேன். ரசம் பக்கத்தில் சூடாகிட்டு இருந்துச்சு. சரி நீ கடாயை ஆன் பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றலான்னு பார்த்தா இன்னும் சூடாகலை சட்டி. அதுக்குள்ளே எப்படி சூடாகும், வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. சரி சட்டி கொஞ்சம் சைடில் இருக்க மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அது நேராக நான் ஊற்றலான்னு நேராக வச்சு பார்த்தேன்.
துணியே இந்த மாதிரி ரொம்ப கீழே விடாதீங்க. எங்கள் பர்னர் சின்ன பர்னர், அதனால் தீ பிடிக்கல, இல்லைன்னா துணி பற்றிக்கும். துணி நல்லா சுருட்டியே பிடிச்சி மாற்றுங்க. ஒரு வேளையாக ஹீட் ஆகிடுச்சிங்க சட்டி. அப்புறம் என்ன, கரண்டி 1 2 3ங்க. நல்ல செக்கில் ஆட்ட கல்லெண்ணெய் தான், செம்ம ஸ்மெல் அடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் இந்த கருகருண்டுல கடுகு, அப்புறம் கடலப்பருப்பு 1 ஸ்பூன். இது 3த்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம ஜல்லிக்கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கையில் எடுத்துக்கோங்க. அந்த ஹீட்டுக்கு அந்த எண்ணெயில் நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, சோம்பு, அதுக்கு மிக்சியில் நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் எண்ணெய் பத்தான 1 ஸ்பூனை ஊற்றிட்டேன். அடுத்து என்ன, சோம்பு தான் சொல்லியிருந்தல, அந்த சோம்பு எடுத்து நீங்கள் ஒரு முழு ஸ்பூன்லாம் போட தேவையில்ல. நான் டப்பாவில் இருக்கனால சொல்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க, அதே போதும் உங்களுக்கு. அப்புறம் கருவேப்பிலை போட்டோன்னு ஒரு ஜகன்னு ஒரு ஸ்மெல்லு வரும், சவுண்டும் கேட்கும். நல்லா கலக்கி வச்சுக்கிட்டிங்களா, இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பொடியாக நசுக்காதீங்க, இந்த மாதிரி 2ஆக நசுங்க. தயவுசெய்து என்ன மாதிரி பண்ணுறேன்னு கையிலலாம் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு பழக்கம். நீங்கள் ஒரு பிளேட் வச்சு அதிலே 2 சின்ன வெங்காயத்தை போடுங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டிங்கன்னா அது டக்குன்னு வந்து சுருங்கிடும். அதனால தான் சொல்கிறேன். தக்காளி 1 போட்டுங்க, அந்த மாதிரி அறுத்து, அது போதும். அப்புறம் இது நல்லா கலக்க விடுங்க. இது நல்லா அந்த வேகணுங்க, அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்குங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னங்க, மிளகாத்தூள், அந்த இன்னும் 2 3 மசாலா போட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு ஸ்மெல்லு வரணும், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். இந்த பொடி, இந்த கத்திரிக்காய்ங்கள சாரி, அது மாதிரி தக்காளி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் அந்த ஸ்மெல்லு வரும். அது வரைக்கும் நல்லா போட்டு கலக்கணும். ஒன்று தான் மெயினான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடி பிடிக்காமல் பார்த்துங்க தயவு செஞ்சு. அடி பிடிச்சிச்சின்னா அது விடாது. அடி பிடிக்காமல் பார்த்து இந்த மாதிரி கறி எடுத்து கமுத்திட்டிங்க, நல்லா இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கறிக்கு எதுவும் நல்லா கலக்கணும். உப்பு நல்லா ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டேன், ஏன்னா உப்பு நான் போடல, இப்போ தான் போடுறேன். கடைசியாக கூட 10 போட்டுக்கலாம். இதோடு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகணும் மசாலாவோட, அந்த மாதிரி கலக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றுனேங்க, குழம்பு வேணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா அதை கண்டி விட்டு ஒரு பெரிய தாம்பலம் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கும். கறி ரெடி ஆகிடுச்சு. இது பெப்பரை போட்டு உப்பை போட்டு இறக்கி விட்டால் போதும், கிரேவி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு சமைக்க பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களும் இந்த விடைபெறுவது தமிழ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.